காட்ஃபாதரா இருக்கக்கூடிய, கடவுளா இருக்கக்கூடிய, குருவா இருக்கக்கூடியது அவனுடைய சுவாசம்தான். அவன் சுவாசத்திலிருந்து தான் அவன் ஒரு பெரிய ஒரு உயர்ந்த அனுபவத்தை பெற முடியும். ஒரு அனுபவம் பெற்றவரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். அந்த கண்டுபிடிச்சிட்டா அவரோட நிதானமா பயணிக்கிறது ரொம்ப ஒரு ஒரு சால சிறந்ததாக அது இருக்கும் அப்படிங்கிறது. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டுறதுக்கு 1000 காரணங்கள் சொல்லப்படும். மரியாதை, பண்பு, நாகரிகம், செயல், அரசியல், கலாச்சாரம் இதெல்லாம் சொல்லப்படும். ஆனால் ஒரு ஞானி கட்டப்படும் போது அங்கே முதல் விஷயம், நான் வெள்ளை வேட்டி கட்டும் போது எனக்குள்ள என்னன்னா ஒரு நிர்வாண நிலை வரும்போது தான் நான் வெள்ளை வேட்டியை கட்டினேன். இதை நானே டிவைன் ஆயிட்டேன், நானே டிவைனிட்டி ஆயிட்டேன், நானே இந்த இந்த நீங்க சொல்ற பிரபஞ்சம், இந்த அணுக்கள், இந்த அலைவரிசையா மாறிட்டேன். என்னோட உருவம் இல்லை. முதல்ல கன்னியாகுமரியில சூரிய தரிசனத்தை யார் பார்த்தானா, ஒரு பெண் தெய்வம் பார்க்கறதுக்காக தான் முதல்ல சூரிய தரிசனமே அங்கே உருவானுச்சு அப்படிங்கிறதான். இதுக்கு முன்னாடி அந்த அம்மா ராமநாதபுரம் அப்படின்னு வந்ததுக்கு காரணமே அங்கே ராமன் தோன்றுனா, அதனால தான் ராமநாதபுரம். ராமன் உருவானா. அப்போ ராமன் வரும்போது இந்த மஞ்சள் நிறம் தோன்றுனுச்சான். நம்ம அந்த கர்நாடகா சங்கீதத்தை தோற்றி வைத்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே தான் தியாகராஜர்னு நீங்க பார்க்குறவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அதே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட முழு செயலும் எது? பஞ்சமி திதி தான். சும்மா நான் உங்களை உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போனதா இருந்துச்சுல, நோ இன்ஸ்ட்ரக்ஷன், நான் வந்துட்டேன். தயவு கூர்ந்து குருநாதர், நீங்க குரு அப்படின்னா குருநாதர்லாம் கிடையாது, வெறும் குரு. முன்னாடி இருக்க கூட பின்னாடி இருக்க கூட வெறும் குரு. குருனா ஒன்றும் இல்லை, அதான் குரு. குழந்தையா பாலா பாவாடை சட்டையோட இருக்கிறா, இவ சேலையோட தான் இருப்பா. ஒரு நிதானமான வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறா. வேற இதுக்குள்ள நம்ம பாரம்பரியத்துக்குள்ள நம்மளுடைய முறைகள்ல கதை எழுதி வச்சது என்னன்னா, ஒருத்தர் யாராவது அபூர்வமாக ஒரு அனுபவம் பெற்று வருவாங்க, அவங்க கிட்ட விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவங்கள பார்த்துட்டு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டுவோன்னு நீ போறேன்னு நினைக்கிற. அது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஒரு ஒரு ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ள இருக்கிற நிறைய அந்த உண்மை தத்துவத்தை உண்மை அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் சொல்லப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நிறைய விஷயங்களை சொல்ல முற்படுறோம், சொல்கிறோம். அதுக்கான சூழலை அது தீவிரமாக அது ஏற்படுத்தி வச்சிருக்கு. அதனால் அதை சொல்ல முற்படுறோம். சந்திரக்கலை சூரிய கலையில் ஒரு தியானம் பண்ணுறவனுக்கு அவனுடைய ஃபஸ்ட்டு காட்ஃபாதரா இருக்கக்கூடிய, கடவுளா இருக்கக்கூடிய, குருவா இருக்கக்கூடியது அவனுடைய சுவாசம்தான். அவன் சுவாசத்திலிருந்து தான் அவன் ஒரு பெரிய ஒரு உயர்ந்த அனுபவத்தை பெற முடியும். அப்போ உயர்ந்த அனுபவத்தை பெறறதுக்கு நான் பயிற்சி, நான் எந்த குருவை பார்க்கணும், எந்த தியானத்தை பார்க்கணும், எப்படி வேணாலும் பயணிக்கலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு, ஒரு உயர்ந்த அனுபவத்தை ஒருத்தர் பெற்றவரை நகரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டு பார்த்து அது தெரிஞ்சிருச்சுன்னா அவர் ஒருத்தர் போதும், உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய தலையெழுத்தை அவர் மாற்றிடுவார். அதுதான் வாழ்க்கையில் லைஃப்பில் கிடைக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஊர் முழுக்க கோவில் இருக்கும், நகரம் முழுக்க நிறைய ஜீவசமாதிகள் இருக்கும், எத்தனையோ ஞானிகள் இருப்பான். ஆனால் நம்மளை வழி நடத்த போகிறவன், நமக்கு தீட்சை கொடுக்க போகிறவன், நமக்கு வாழ்க்கை அளிக்க போகிறவன் எவன்னு தெரியாது. அதுதான் இருக்கிற பெரிய சுவராசியம். கோடிக்கணக்கான பெண் பிறக்கிறான், கோடிக்கணக்கான ஆண் பிறக்கிறான், யார் நமக்கு துணையாக வரப்போகிறவங்கன்னு தெரியாது. அதே மாதிரி தான் இங்கே தோன்றி மறைந்துகிட்டு இருக்கிற எந்த ஞானி நமக்குரிய ஞானியாக இருக்க போறாருன்னு தெரியாது. ஆனால் அந்த நகரப்புறத்துக்குள்ள ஒரு நாள் ஒரு நல்ல ஞானி இருப்பதா நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவரை போய் பார்த்து அவரோட பின்தொடர்ந்து அவரோட அவர் பயணிக்கும் போது ஒன்று அவரே நமக்குரியவராக இருப்பார், இல்லைன்னா நமக்குரியவர் யாரு, எங்கே போகணுங்கிறத அவர் காட்டி கொடுத்துருவார். இது ரொம்ப முக்கியமான ஒரு சூழலாக இருக்கு. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தீர்க்கமாக ஒரு அனுபவம் பெற்றவரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். அந்த கண்டுபிடிச்சிட்டா அவரோட நிதானமாக பயணிக்கிறது ரொம்ப ஒரு ஒரு சால சிறந்ததாக அது இருக்கும் அப்படிங்கிறது. இந்த உலகத்திலே ரொம்ப நுட்பமானது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல பொருளை கிடைக்கவே கிடைக்காது.
அந்த நல்ல பொருள் கிடைச்சிச்சுன்னா அது தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் அடிக்கடி என்னுடைய உரைகள்ல இருக்கும். அப்ப அது ரொம்ப கடுமையான சவால் இருக்கும். ஒரு ஒரு ஞானியாக போறவனுக்கு என்ன சவால், அவனுக்கு கிடைக்கப்பட்டிருக்க அந்த உஷ்ணத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக போறான். அதுதான் அவனுடைய பெரிய சவால். அதுல ஜெயிச்சானா ஜெயிக்கலையாங்கிறது தான் அவனுடைய கதையே தான். ஒரு உஷ்ணம் கிடைச்சிரும், அந்த உஷ்ணத்தை தக்க வச்சு அவனே உஷ்ணமாக மாறினானா அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற முக்கியமான செயல் வடிவம். அப்ப இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல, இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள், இன்னைக்கு இருக்கிற பெரியவங்க எல்லாரும் பல்வேறுபட்ட மாதம் எப்படி பௌர்ணமி வருதோ அது மாதிரி மாதம் பல்வேறுபட்டவங்கள்ட்ட விதவிதமான ஆட்கள்கிட்ட விதவிதமான உஷ்ணங்களை, விதவிதமான தீட்சைகளை, விதவிதமான தியானங்களை வாங்குறாங்க. அப்ப இன்னைக்கு ஒரு தியானம், ஒரு குரு என்பது ஒரு பேஷன் டிசைனர் மாதிரி ஆயிட்டாரு. ஒரு 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 அழகியலாகவும், ஒரு ஸ்டைலாகவும், ஒரு வேற மாதிரி ஒரு வடிவம். ஒரு குருவோடைய உடை, ஒரு குருவோடைய நளினம், ஒரு குருவோடைய பேச்சு, ஒரு குருவோடைய மொழி, ஒரு குருவோடைய அட்மாஸ்பியர், ஒரு குருவோடைய இருக்கிற அந்த பேக்ட்ராப் கூட இன்னைக்கு சில பேரை கவர்ந்தாதான் சில படித்த மாணவர்கள், படித்த உயர்ந்த பணக்காரவங்க உள்ள வர்றதுக்கான ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அப்ப ஒரு உண்மையான குரு பிச்சைக்காரன் மாதிரி கூட இருப்பான். அவன் உனக்கான ஒரு பேக்ட்ராப்பை உருவாக்கி லக்ஸ் சோப்பை வாங்கி குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்க மாட்டான். அப்ப இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் என்னன்னா, ஒரு குருங்கிற புரிதலே இல்லாத, ஆரம்பத்துல புரிதல் கிடையாது. அவங்க என்னன்னா, நாங்க என்னமோ பிரிச்சுவல்ங்கிற ஒரு தொழில் கம்பெனி நடத்துற மாதிரியும், அவங்க வெளியில இருந்து நாங்க அந்த கம்பெனி ப்ராடக்ட்டுக்கு ஒரு விளம்பரம் மாதிரி பேசுற மாதிரியும், அது அவங்கள வீட்டில் இருக்கிறவங்கள ஈர்த்து நீங்க வாங்களே, வந்து ஒரு நல்ல செயல் செஞ்சுக்கங்களே, உங்க வாழ்க்கையை உயர்த்திக்கங்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செயல் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழைப்புதல் தோணியில் இருக்கிறதுனால அவங்க யோசிச்சுட்டு ஓரளவு பரவாயில்ல, இவர்கிட்ட போலாமா, அவர்கிட்ட போலாமா, அந்த மாதிரி ஒரு சூழல் வர்றாங்க. அந்த உண்மையான ஞானிங்கிறது அது இல்லை, தேடி கிடைப்பது இல்லை அப்படிங்கிறது அதோடைய பொருள். அது தேடினாலும் கிடைக்காது, தேடினாலும் கிடைப்பது இல்லை அந்த பொருள். இந்த இந்த தியானத்துக்குள்ள, அந்த உஷ்ணத்துக்குள்ள நீ ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணும்போது ஒவ்வொரு விதமான அனுபவத்தை, ஒவ்வொரு விதமான செயலை நீ சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும். அது ஒரு சுவாரஸ்யமான, மிக மிக சுவாரஸ்யமான, மிக நுட்பமான இருக்கிற ஒரு செயல் வடிவம். அது அந்த நுட்பமான இருக்கிற செயல் வடிவத்தை நீ அனுபவிக்கும் போதுதான் அதோடைய அந்த செயல் வடிவம் தெரிய வரும். அப்ப அந்த மாதிரி இருக்கிற சூழலை இன்னைக்கு இருக்கிற ஒரு பேக்ட்ராப், இப்போ ஒரு பேக்ட்ராப் சமுதாயம் ஆயிடுச்சு. ஒரு பேக்ட்ராப்பை பார்த்து ஒரு வேலை செய்யற மாதிரி ஒரு சூழலை, ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஒரு 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 ஞானி, நான் சொல்லிட்டேன், இந்த உலகத்துல உச்சபட்ச தலைவனா இருந்தா கூட கும்பிட மாட்டாங்க, கும்பிடவே முடியாதுங்க. யாரா வேணாலும் இருக்கட்டும், அவரு கும்பிட மாட்டாரு. அவ்வளவு சாமானியமா ஒருத்தர் கை கொடுக்க மாட்டாரு, அவ்வளவு சாமானியமா ஒருத்தர் தொற்ற மாட்டாருங்க. அங்கவே நீங்க தெரிஞ்சிடலாம், எவன்டா 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 எவன்டா, எதிரா எதிரா எதிரா. தொட முடியாது, உண்மையை சொல்றேன், தொட முடியாது, தொடவே முடியாது, கும்பிட முடியாது, வாழ்த்த முடியாது, ஒரு மார்னிங் மெசேஜ் அனுப்ப முடியாது. இதெல்லாம் ஒரு உண்மையான ஞானி அப்படி மாறி போறான்னு அர்த்தம். அதுதான் அந்த சூழல், அதுதான் அங்க இருக்கிற விஷயம். புரியுதுங்களா? அது ஒரு ஒரு வேற ஒரு வடிவம். நான் சொல்லியிருக்கிற இந்த உடை கூட நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகல் இரவு அப்படிங்கிறதுல ஒருத்தருடைய நிறம் ஒரு செயல். இந்த வெள்ளை இருக்கிறதுல ஒருத்தருடைய செயல் வடிவத்தை எதை காட்டுது அப்படின்னா, இந்த வெள்ளை மாதிரி ஒரு அனுபவத்தை நான் பெற போறேங்கிறதுக்காக தான் எனக்கு முன்னாடியே குறியீடா கிடைக்கப்பட்டுச்சு. 100% ராமலிங்க சுவாமியோ கர்த்தரோ வேற யாரும் எனக்கு இன்ஸ்பிரேஷனும் கிடையாது, எனக்கு தூண்டுதலும் கிடையாது. அவங்கள நான் பின்பற்ற மாதிரி, அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி என்னை பெற்ற தாய் மீது ஆணையாக நான் இதை ஒரு நாள் கூட இந்த மாதிரி யோசிச்சதோ டிசைன் பண்ணதோ கிடையாது. இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் கூட எனக்கு வந்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனா எனக்கு ராமலிங்க சுவாமி மேலாம் பெரிய ஈர்ப்போ பெரிய காதலோ கிடையாது. அதெல்லாம் வேற, அவங்களுடைய வடிவம் வேற, என்னுடைய செயல் வேற. கர்த்தர் மேலேயும் எனக்கு ஒரு ஈர்ப்போ ஒரு காதலோ கிடையாது. அவங்களுடைய பேக்ட்ராப் அதை நான் பார்ப்பேன், ஒரு செயல் இருக்கும். ஆனா வடலூருக்கு போகும்போது அந்த தியானம், அங்க இருக்கிற புரிதல் எனக்கு வேற ஒரு புரிதலை ஏற்படுத்திச்சோங்க. அதுக்குள்ள கருணையோ அன்போ ஏற்படுத்தலை அப்படிங்கிறது கிளியரா சொல்றேன். அப்ப ஒரு உடைக்கு
இன்னொருத்தர் இன்ஸ்பிரேஷனா இருக்க முடியாது, இருக்கவும் விடாது இந்த தியானம். ஒருத்தருடைய தியானத்துக்கு இன்னொரு குரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். அது இன்ஸ்பிரேஷனா நீங்க தோணும், நீங்க நினைப்பீங்க, அதுதான் காரணமா இருக்கும். ஆனா உன்னுடைய செயல் வளர்ச்சி நீ அடைய அடைய அந்த இன்ஸ்பிரேஷனுங்கிற விஷயமும் தகர்ந்து போயிடும். அங்க ஒன்றும் இல்லாம போயிடும், அங்க கடந்து போயிடும், அங்க இருக்காது. அப்ப இந்த உடை என்ன அறியாம தான் இந்த உடை மாறப்பட்டுச்சு, இந்த உடை கிடைக்கப்பட்டுச்சு. அப்ப இந்த உடைய நான் பயன்படுத்திக்கிற போது முழுசா இந்த வெள்ளை உடைய ஆரம்பத்துல பயன்படுத்த முடியல. தியானங்கள் இருக்கிற காலகட்டத்தில் நான் பயன்படுத்தினேன். அதுக்கப்புறம் கலந்து பயன்படுத்தினேன். வெள்ளையும் கலர்ஸையும் கலந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தேன். ஒரு டயத்துல இந்த வெள்ளையே முழுசா பயன்படுத்துற மாதிரி ஒரு சூழல் உருவானுச்சு. அப்ப எனக்கு தெரியல, ஒரு பிளசண்டா ஏதோ இந்த வெள்ளை உடைய உணர்த்தப்படணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. இது ஏன், எதற்கு, எதை பேஸ் பண்ணுது, எதை சொல்ல வருது, எதுக்காக சொல்ல வருதுங்கிறதெல்லாம் எனக்குள்ள பெரிய ஆய்வெல்லாம் இல்லை. இதை போய் கருத்தியலா ஆய்வா இதை ஒரு செயல் வடிவமா நீ பண்ணாத. ஒரு தலைவன் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டுறதுக்கு 1000 காரணங்கள் சொல்லப்படும். மரியாதை, பண்பு, நாகரிகம், செயல், அரசியல், கலாச்சாரம் இதெல்லாம் சொல்லப்படும். ஆனா ஒரு ஞானி கட்டப்படும் போது அங்க முதல் விஷயம், நான் வெள்ளை வெட்டி கட்டும் போது எனக்குள்ள என்னன்னா ஒரு நிர்வாண நிலை வரும்போது தான் நான் வெள்ளை வெட்டியை கட்டினேன். அப்ப எனக்குள்ள எப்படின்னா உடை இல்லாத ஒரு தன்மைக்குள்ள எனக்குள்ள ஒரு தியானத்துல மாற்றம் ஏற்பட்டுச்சு. உடையே அணிய முடியாத ஒரு தன்மை எனக்குள்ள ஒரு சேஞ்ச் உருவானுச்சு. உடை அணிய முடியாத தன்மை. என்னோட சிறு வயதுல என்னுடைய தாய் நான் 15 நாளைக்கு 20 நாளைக்கு ஒருக்கா எங்க ஊர்ல இருக்கிற மாடு இந்த மூக்குணாங்கயிறை அறுத்துரும், சண்டைக்கு போய் அங்கங்க அறுத்துரும். அந்த மாதிரி 1 மாசத்துக்கு ஒருக்கா 2 மாசத்துக்கு ஒருக்கா அரணாங்கயிறு கட்டியிருப்பாங்க, அதை அறுத்துக்குவேன் நான். அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, இதுல ஏதாவது இந்த தண்டவாளத்திலேருந்து சங்கிலி இருக்குல்ல, அதில் செஞ்சு தான் இவனுக்கு அரணாங்கயிறு போடணும். அப்போ ஆண் குழந்தையாக இருக்கும்போது, ஒரு குழந்தையாக இருக்கும்போது வெறும் மொட்டையாக இருக்கக்கூடாது, அதில் அரணாங்கயிறு போடணும். அப்போ எதையாவது கையிலையோ கழுத்துலையோ ஏதாவது மொட்டையாக இருக்கக்கூடாது, ஒன்று போட்டு விடணும் அப்படிம்பாங்க. மொட்டையா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அப்படியே இருக்கக்கூடாது, பியூராக இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே ஒரு பொருள் இருந்தால் தான் அது பார்க்க நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அப்போ என்னெல்லாம் சிறு வயதில் அந்த அரணாங்கயிறு இல்லாமல் இருக்க வச்சதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழல் எல்லாம் இருந்து ஒரு வேலையில இருக்கும்போது இந்த தியானம் அதெல்லாம் கலட்டுனுச்சுங்க. அதெல்லாம் நல்ல உச்சபட்ச பெரிய நல்ல வளர்ந்து இளைஞனாக இருக்கும்போது தான் எனக்கு உள்ள நடந்துச்சு. அப்ப அந்த உடை தன்மையிலிருந்து நான் விடுபடுறதுக்கு வந்தேன். அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு உருவாகும் போது தான், அந்த உடையே இல்லாத ஒரு சூழல் உருவாகும் போது தான் நீ உடையா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, உடை அணிய வேண்டிய சூழலே இல்லைங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு அனுபவம் ஏற்பட்டு, அப்பதாங்க இந்த வெள்ளை உடையை அணியறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவானுச்சு. நீ ஒரு தற்காலிகத்துக்கு சூழல்ல இந்த உடையை அணி, ஆனா அது வெள்ளையா இருக்கணுங்கிறதுக்காக தான் அது அந்த விஷயத்துக்குள்ள அடைய வச்சுச்சு, அந்த செயல் பண்ணுச்சு. என் வாழ்நாளில் நான் பிறந்ததுலேருந்து ஒரு 10 முறை இல்லை ஒரு 5 முறை காவி வெட்டியை கட்டியிருப்பேன். காவி வெட்டியை நான் அதிகமாக பயன்படுத்தினது. சிறு வயதில் நான் சபரிமலைக்கு மாலை போடுற பழக்கம் இருந்ததுனால காவி வெட்டியை கட்டுற ஒரு வாய்ப்பு அந்த 3 மாதத்துக்குள்ள உருவானுச்சு. மொத்தமாக நான் தியானத்தில் இருக்கும்போது, இந்த பழனி மலையில் இருக்கும்போது ஒரு மேக்சிமம் ஒரு 2 மாதத்துக்குள்ள ஒரு 15 நாள் 20 நாள் சுத்தமாக அந்த ஆரஞ்சு நிறத்தில் ஒரு வேஷ்டியை நான் கட்டியிருந்தேன். அது ஒரு ஏறத்தாழ ஒரு 20 நாள் கூட இருக்காது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வெள்ளை உடை தொட்டினதுக்கு அப்புறம் வேற எந்த உடையும் நான் எடுத்ததில்லை. ஆனால் அந்த வெள்ளை உடைக்கும் எந்த பிரத்யேகமான காரணங்களோ, பிரத்யேகமா யார் இன்ஸ்பிரேஷனோ, யாரையும் பின்பற்றியோ இல்லை தியானத்துக்கு இது ஒரு பேக்ட்ராப்பாக நான் வடிவமைக்கலை. அது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த செயல் எனக்கு எதை காட்டுனுச்சு அப்படின்னா என்னுடைய வளர்ச்சிக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு இன்னொரு அனுபவம் ஏற்படுது. முதல்ல பார்த்துக்கங்க, உடையில்லாத ஒரு அனுபவம் ஏற்படுது. உடையே தேவை கிடையாது, இது ஒரு தற்காலிகத்துக்கு தான் அப்படிங்கிற ஒரு செயல். அதுக்கு இல்லாம இடுப்பை சுத்தி வேற எந்த உடையும் நான் அணிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாகவும் ரொம்ப கவனமாகவும் எனக்குள்ள இருக்கப்பட்டுச்சு. நான் எத்தனையோ நகரப்புறங்கள்ல இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற செயல் வடிவத்தை, அந்த உடை, அந்த தியானம், அந்த வலிமை, அந்த மாற்றம், அந்த உள்ளுக்குள்ள எப்படி ஒரு சேஞ்சை உருவாக்கி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. ஒரு உடல் எம்டியா பிறந்த மினிக்கே இருக்கணுங்கிறது தான் எனக்குள்ள அனுபவம் ஏற்பட்டுச்சுங்க. இது அனுபவம். அதுக்குள்ள வேற ஏதோ ஒன்று உடுத்தணும் அப்படிங்கிற வாய்ப்புகளை இல்லாம பண்ணுச்சு. அதுக்கப்புறம் தற்காலிகத்துக்கு இந்த வெள்ளை உடை அணியப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த அனுபவமே பெரிய தியானம், பெரிய அனுபவம்னு நினைப்பாங்க. இதை கடந்த ஒரு ஸ்டேஜில் போகும்போது தான், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, வெள்ளை உடை தன்மையில ஒரு அனுபவம் உனக்கு ஏற்படும்.
அதுக்காக தான் வெள்ளை உடையே உனக்கு கொடுத்தோம். வெள்ளை உடைங்கிறதுக்கே ஒரு அனுபவம் தான் அது. அப்ப இரவையும் பகலையும் உள்ளடக்கிய ஒரு அனுபவம் ஏற்படும். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழலை நீ சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக தான் மோஸ்ட்லி வெள்ளை உடைய கொடுத்தோம். கர்த்தரா இருக்கட்டும், ராமலிங்க சுவாமிகளா இருக்கட்டும், வெள்ளை உடைய மதத்துக்காக அவங்க அணியவில்லை. அவங்க ஒரு லேண்ட்மார்க்குக்காக அணியலை. நீங்க நிறைய பேர் ஒரு லேண்ட்மார்க்குக்காக ஆன்மீகத்துல உடை அணிகிறாங்க. ஒரு செயல், ஒரு டிசைன் பண்றாங்க. ஒரு வேற ஒரு வடிவத்துக்குள்ள இந்த ஞானி இந்த விஷயம். நான் ஒரு முப்பிறப்புல ஒரு செயல் வடிவத்துக்குள்ள நான் வேற ஒரு காலகட்டத்துக்குள்ள இருந்து நம்ம பயணிச்சு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம ஒரு 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 சாதாரணமா இதை நான் சொல்லலை. நான் அப்ப ஒரு ஒரு முக்கியமான இடத்துக்குள்ள இருந்து ரோமானிய பேரரசு, ரோமானியாவுடைய கலைகள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த மண்ணுக்குள்ளே பிறந்து வந்தவன் தான் நான். அந்த மண்ணுக்குள்ளேயும் நான் வாழ்ந்துருக்கிறவன் தான் நான். இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலும் அந்த தஞ்சாவூர் ராஜராஜ சோழனுக்கு பேக்ட்ராப்புக்குள்ளேயும் நான் வாழ்ந்திருக்கிறேன். கொண்டாடப்படக்கூடிய ராமநாதபுரத்தில் இருக்கிற அந்த ஜெமீன் ராமநாதபுரத்தோட மன்னன்கிற அந்த பேக்ட்ராப்புக்குள்ளேயும் நான் வளர்ந்துருக்கிறேன். கேரளாவில் இருக்கிற சமஸ்தானத்துக்குள்ள இருக்கிற முக்கியமான திருவனந்தபுரத்துக்குள்ள இருக்கிற சமஸ்தானம், அங்கே கொண்டாடப்படுகிற முக்கியமான அந்த திருவனந்தபுரத்துக்குள்ள இருக்கிற அந்த கோவில், அந்த செயல் வடிவம் இருக்கக்கூடிய அந்த பேக்ட்ராப்புக்குள்ள இருந்து நான் வந்தவன். அப்ப இதுக்குள்ளெல்லாம் இருக்கிற நுட்பமான எவ்வளவு பெரிய இது எல்லாமே நான் சொல்லது எல்லாமே கலை, நுட்பமான கலை. மிக ஆர்கிடெக்ட்ல மிக முக்கியமான அந்த டிசைன்லேயே ரொம்ப உயர்ந்த செயல் வடிவத்தை கொண்டது தான் நான் சொல்லப்பட்ட எல்லா பேக்ட்ராப்லேயும் இருக்கக்கூடிய செயல் வடிவம் இருக்காது. பெரிய புராணத்துக்கு எனக்கும் பெரிய தொடர்பு இருக்கு, சும்மா அசைக்க முடியாத தொடர்பு இருக்கு. மதுரையில் இருக்கிற அந்த வேற மற்றவங்க எல்லாத்தையும் தாண்டி மாணிக்க வாசகராக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பெரிய புராணமாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற மீனாட்சி சுந்தரேசராக இருக்கட்டும், அழகராக இருக்கட்டும், இந்த பேக்ட்ராப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான பேக்ட்ராப்புக்குரிய செயல். இந்த பேக்ட்ராப்பும் எனக்குள்ளது. ஆனால் இதுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு கலை இருக்கு. ஆனால் இந்த தியானத்தை வெறும் ஒரு மனிதர்கள் மாதிரி ஒரு டிசைனா, ஒரு கிரியேட்டிவிட்டியா இதை மக்கள்கிட்ட பிரசனோ போதிக்கவோ முடியாது. இதை ஒரு அனுபவமாக ஏற்பட்டால் மட்டும்தான் இதை ஒன்றும் செயல்படுத்த முடியும். இதில் வெறும் கிரியேட்டிவிட்டி அங்கே வந்துச்சுன்னா அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ராமலிங்க சுவாமியோ கர்த்தரோ இந்த உலகத்துக்குள்ள அவங்க தோன்றதை தாண்டி அந்த வெள்ளைங்கிற நிறத்தை அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரியும் அவங்களுடைய பேக்ட்ராப்பில் இருக்கிற மாதிரிக்கு அனுமதிச்சதுக்கோ வெளிப்படுத்தினதுக்கோ ரீசன் என்னன்னா, இப்படி ஒரு அனுபவத்தை ஒருத்தர் பெறுவார், அனுபவத்தை பெற்றார். அப்போ ஒருத்தருடைய உடல்ல இருக்கிற உடை எது தெரியுமா? அவருடைய அனுபவம். அவர் அனுபவம் தான் அந்த உடை. இது தோலை மறைக்கிறது, உள்ள இருக்குல்ல, உடல்ல இருக்கிற உறுப்புகள்லாம் இருக்குல்ல, இதை மறைக்கிறதுக்கு ஒரு தோல் போட்டிருக்கான்ல, அந்த மாதிரி இந்த அனுபவத்துக்காக தான் ஈசன் ஒரு புலித்தோலை வந்திருக்காங்கல்ல, அது அனுபவம். ஈசன் தலைக்கு மேல ஒரு கங்கை வெளியேறதோ, இல்லை ஒரு மூணு இருக்கிறதோ, இல்லை அவருக்குள்ள கழுத்துல பாம்பு இருக்கிறதோ, இல்லை சூலாயுதம் வச்சிருக்க, எல்லாமே அனுபவம். எல்லாமே ஒரு பேஷன் டிசைன் கிடையாது. எல்லா பொருளுக்குமே ஒரு அனுபவம் இருக்கு. அந்த உடலுக்குள்ள தத்துவமாக அனுபவமாக ஒருத்தர் பெற்றவருடைய செயல் வடிவம் தான் பேக்ட்ராப்ல எல்லாமே இருக்கு. அதே மாதிரி ஒரு ஞானியோடைய உடலுக்குள்ள சம்பந்தம் இல்லாம எதுவுமே இருக்காது. பாருங்க, பிறந்த மணியில என் தாய் வயிற்றுலேருந்து பிறந்த மாதிரி ஒரு மெட்டல் கிடையாது என்னோட உடல்ல, எந்த செயலும் கிடையாது. அப்ப இந்த உடலும் இந்த உடலுக்குள்ள இருக்கிற இந்த உடையும் அந்த அனுபவத்தினால இதை அணியறதுக்கு அது ஒத்துக்குது, அதை ஏத்துக்குது. அப்ப எப்படின்னா, உடையா பார்க்கல, நீ ஆண் பெண் ஒரு குருவோட உடை எப்படி பார்க்குற, அது எப்படி பார்க்குதுன்னா அது உடையா பார்க்கல, அது அனுபவம். இவர் தியானத்துல என்ன பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு தான். நான் இந்த உடை அணிஞ்சிருக்கிறதுக்கும் ஆதிசங்கரர் இன்னொரு உடை அணிஞ்சதுக்கும் ரெண்டு பேருடைய அனுபவம் தான் காரணம். நாங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்துல நின்னாலும் அது அந்த இடத்துக்குள்ள அனுபவம், இது இந்த இடத்துக்குள்ள அனுபவம். அப்ப அனுபவம் தாங்க உடை. ஒரு கலர்ஸ், ஒரு லைட்ஸ், இதெல்லாம் நம்ம சொல்றோம், ஒரு கலர்ஸை பத்தி சொல்றோம், ஒரு கலர்ஸை பத்தி பேசுறோம். ஒரு கலர்ஸ் ஒரு லைட்டோட பேக்ட்ராப்புக்குள்ள ஒருத்தருடைய அதிகமான ஆதிக்கம் இருக்குன்னா அது அனுபவம். இப்ப இச்சாசக்தி கிரியாசக்தி, சந்திரக்கலை சூரியக்கலையை ரெண்டையும் எவன் ஒருத்தன் சுழுமுனையில வைக்கிறானோ, அவன் சுழுமுனைக்கு போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அங்க என்ன நடக்கும்னா, நான் சொன்னதில்ல, மிகப்பெரிய நுட்பமானது. அங்க சந்திரன் சூரியனோட ஐக்கியம் ஆகிடுச்சு. ஆனா அடுத்த கட்டமா என்னவா நடக்குது, அதை உங்கள்கிட்ட நான் சொல்லல. அப்ப நான் சொல்றேன். அப்ப சூரியன் அங்க என்ன ஆகிறான்னா, சூரியனே ஒன்றும் இல்லாம ஆகிறார். அப்ப சந்திரனும் சூரியனும்
ஒன்னா இணைஞ்சதுக்கு அப்புறம் சந்திரன் சூரியனோட ஐக்கியமானதுக்கு அப்புறம் அங்க நடராஜர் எப்படி ஆகுறாருன்னா, காளி நடராஜரோட ஐக்கியமாயிட்டா, நடராஜர் தன்னை மறந்து அப்படியே காலை தூக்கி நிக்கிறாருல்ல, அவருடைய அந்த புகைப்படம், அந்த செயல் வடிவம் எதை காட்டுது அப்படின்னா, காளி எப்ப எனக்குள்ள வந்தாலும் நானே ஒண்ணு இல்லாம ஆயிட்டேன், நானே டிவைன் ஆயிட்டேன், நானே டிவைனிட்டி ஆயிட்டேன், நானே வந்து இந்த இந்த நீங்க சொல்ற பிரபஞ்சம், இந்த அணுக்கள், இந்த அலைவரிசையா மாறிட்டேன். என்னோட உருவம் இல்ல, இந்த நடராஜர்னு ஒரு உருவம் இருக்குல்ல, நான் காலத்துக்கு இருக்கேன்ல, அந்த உருவமாவே நான் தெரியல, எனக்கு உருவமாவே இல்ல, ஒண்ணும் இல்லாம ஆயிட்டேன் அப்படிங்கிறதோட செயல் தான். அப்ப 2 பிரம்மாண்டம் உள்ள இணையும் போது ஒருத்தர் ஒண்ணு இல்லாமே மாறிடுறாரு. அப்ப அததான் வந்து எனக்குள்ள இருந்து நான் பார்க்கும்போது, அந்த தியானத்துக்குள்ள ஆழ்ந்து 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 பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி 2 பேக்ட்ராப் உள்ள இணையும் போது 2 செயலும் இணைஞ்சு சந்திரன் உள்ள சூரியனுக்குள்ள போயிட்டா, அங்க சூரியனே அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வெப்ப சலனத்தை குறைச்சு அதுவே ஒரு நிலவு மாதிரி ஒரு பிரகாசமான செயல், வர்ணிக்க முடியாத ஒரு தன்மை, வர்ணிக்க முடியாத ஒரு நிறம். ஆகாயத்துக்குள்ள நீ ஒரு கருநிறத்தை பார்த்திருப்ப, ஆகாயத்துக்குள்ள ஒரு அழுக்கு நிறத்தை பார்த்திருப்ப, ஆகாயத்துக்குள்ள ஒரு வெண்படர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு செயலை பார்த்திருப்ப, ஆகாயத்துக்குள்ள ஒரு நீல நிறத்தை பார்த்திருப்ப, மாலை நேரத்துல ஒரு ஆரஞ்சு நிறத்தை பார்த்திருப்ப, ஒரு எல்லோ நிறத்துல பார்த்திருப்ப. இதெல்லாம் எனக்கு சொல்லப்படுறது இந்த பியூர் ஒரு ஞானியோடைய டோன். இதெல்லாம் ஆகாயம் கிடையாது, இதெல்லாம் செயல் கிடையாது, ஒரு ஞானியோட டோன். இது ஒரு ஞானியோட அனுபவம். ஒரு ஞானி அனுபவம் பெற்றிருக்கிறது தான் தன்னுடைய ஆகாயத்துல பிரசன்ட் பண்ணி காட்டுறான். இந்த ஆகாயத்துல நீ பார்க்கறது எதுவுமே இது ஒரு வானம், இது ஒரு ஆகாயம் இல்ல, இது ஒரு ஞானி, அவனுடைய பிரசன்ஸ் தான் இந்த கலர்ஸ் வந்து வெளிப்படுது அப்படிங்கிறான். அதை நம்மகிட்ட காட்டுறாங்க. நீ பாரு, இந்த மாதிரி சந்திரனும் சூரியனும் இணைஞ்சா அந்த கலர்ஸ் எப்படி வெளிப்படும், அது எவ்வளவு பெரிய பேர் ஆனந்தமா அப்படியே. அதான் உச்சக்கட்ட போதை, அதான் ஆனந்தம். வர்ணிக்க முடியாத ஒரு செயல், வர்ணிக்கவே முடியாது. அங்க நெற்றிக்கண் இல்ல, குண்டலினி சக்தி இல்ல, 2ம் இணைஞ்சதுக்கு அப்புறம். அப்ப அவர் வந்து அந்த சூரியனா இருக்கிறவரு, அவரே ஒன்றும் இல்லாம போன நடராஜரு, அவர் பணி செய்யறாரு ஒன்றும் இல்லாம. ஆனா 100% குண்டலினி சக்தியாக பணி செய்யல அப்படிங்கறது அதுக்குள்ள இருக்குது. அது எல்லாமே ஒரு ஸ்டேஜுக்குள்ள அது எல்லாம் அந்த போய் ஒடுங்கிறதுக்கு முன்னாடி அந்த பணி எல்லாம் நடக்குது. அதற்கு அப்புறம் அங்கு வேற ஒரு செயலா மாறுது. அப்ப நீங்க ஆகாயத்துல பார்க்கிற வானவில், ஆகாயத்துல பார்க்கிற ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கிற கலர்ஸ், இதெல்லாம் ஒரு ஞானியோடைய தரிசனங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஈடு இணை இல்லாத ஒரு தரிசனம், ஒரு காட்சி, ஒரு வடிவம் அப்படிங்கிறான். ஒரு நீருக்குள்ள நீ ஒரு பச்சையை பார்த்துடலாம், ஒரு பிளாக் பார்த்துடலாம், ஒரு பியூர் கண்ணாடி மாதிரி ஒரு ஒயிட்டை பார்த்துடலாம். அப்போ ஒரு நீருக்குள்ள இருக்கிற அந்த தன்மை எல்லாமே ஒரு ஞானியோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படிங்கிறான். இப்போ ஆகாயங்கிறதே ஒரு ஞானியோட ரிஃப்ளெக்ஷன், ஒரு ஞானியோட செயல் வடிவம், ஒரு ஞானியோட தொடர்பு. நீ ஒரு பியூரான இந்த மாதிரி ஒரு அனுபவம் பெற்ற ஞானியை பார்க்க முடியாது. அப்போ உனக்கு அவ்வப்போது கிடைக்கிற காட்சிகள் வந்து இந்த ஆகாயத்துல அது வந்து ரிலீஸ் பண்றதுதான், அது வெளிப்படுத்துறது தான் அப்படிங்கிறது. அங்க அகல முடியல. என்னால வந்து அந்த ஒரு செயல் இருக்குல்ல, இந்த ஓவியனா இருந்தா கூட வரைஞ்சு 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 ஒரு இடத்துல ஒரு ஓவியன் வரைகிற படத்தை இன்னொருத்த பார்த்து பிரமிக்கணும்ல, ஒரு ஓவியனை அதை விட்டு வர முடியாம உட்கார்ந்து இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அது ஒரு அனுபவம். அங்க ஒரு பெரிய ஆச்சரியம் காத்து இருக்கிறது. என்னன்னா, இந்த பியூரா சந்திரன் சூரியன் சுழுமுனையில போய் ஒடுங்கி சந்திரன் சூரியனோட உள்ள கலந்ததுக்கு அப்புறம் சூரியனே அழகியல ஆயிட்டான், வர்ணிக்க முடியாத அழகன், பேரழகன் ஆயிட்டான். அப்படி ஒரு அழகு அங்க அழகுல ஒண்ணு உருவாகுது. ஒரு வெண்பட்டு உடுத்திய ஒரு செயல் வடிவத்துல ஒரு மகாலட்சுமி தோன்றாங்க. எங்க சந்திரனும் சூரியனும் இணைந்து, சந்திரன் சூரியனோட கலந்துட்டான். அப்ப சூரியனும் ஒண்ணுமே இல்லாத தன்மையில இருக்கும்போது அதுக்குள்ள இருந்து அந்த அலைவரிசையிலிருந்து ஒரு வெண்பட்டு, அவங்க என்ன சொல்றாங்க, வெள்ளை அவருக்குரியவர், அந்த வெள்ளையிலே வெண்பட்டுல அந்த வெண்பட்டிலிருந்து அவங்க தோன்றாங்க. யாரு? மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நான் பியூரா நீ இந்த உலகம் முழுக்க என்ன மகாலட்சுமி எல்லாரும் கும்பிடுறாங்க, எல்லாம் வச்சுக்கிறாங்க. சந்திரனும் சூரியனும் சுழுமனையில இணைஞ்சு சந்திரன் சூரியனோட போய் ஐக்கியமானதுக்கு அப்புறம் தான் நானே தோன்றுவேன். நான் தனியாலாம் வெளியில தோன்றவே முடியாது, தோன்றதே இல்லை.
இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஒரு ஞானிக்கு எப்ப ஏற்படுதோ அப்பதான் எனக்கே தோற்றம் கிடைக்குது. எனக்கு ஒரு வேலை கிடைக்குது, நான் அப்பதான் வர்றேன். அப்பதான் அதோடைய செயல் வடிவம். முதல்ல கன்னியாகுமரியில சூரிய தரிசனத்தை யாரு பார்த்தானா, ஒரு பெண் தெய்வம் பார்க்கறதுக்காக தான் முதல்ல சூரிய தரிசனமே அங்க உருவானுச்சு. அப்ப ஜனங்க பார்க்கறது சூரியனை அவங்க இன்னைக்கு பார்க்கறது வெவ்வேறு விதமா பார்க்கறாங்க. அது ஒரு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு வணிக தலம் மாதிரியும் ஒரு வியாபார தலம் மாதிரியும், அது ஒரு ஃபெஸ்டிவல் இடம், அது கொண்டாடுற மாதிரி ஒரு இடம் மாதிரியும், அது ஒரு சுற்றுலா தலம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஒருத்தவங்க தனக்குள்ள அவருக்குள்ள இருந்தான். இப்ப இந்த உடல் இருக்குல்ல, இந்த உடல்ல இருந்து அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்ல வெளியில வந்து ஒரு 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 அலைவரிசை வந்து நம்மளே பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூரியனுக்குள்ள இருந்து ஒரு அலைவரிசை வெளியில வந்து சூரியனை பார்த்து ரசிக்குதான். அதுக்காக தான் கன்னியாகுமரியில முதல் சூரிய தரிசனம். இந்த முதல் சூரிய தரிசனத்தை பார்த்து சூரியனை வணங்கின ஒரே ஆள் யாருன்னா அந்த சூரியனுக்குள்ளேருந்து வந்த அந்த தேவி. அதுதான் கன்னியாகுமரிக்குள்ள அந்த ஞாபகத்துக்காக தான் பார்வதி தேவியை ஆப்போசிட்ல கடல்ல வச்சு அந்த அம்மா சூரியனை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது. அப்ப சூரிய தரிசனத்தை உண்மையிலே பார்க்கிற ஆள் யாருன்னா அந்த தாய் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கிற முக்கியமான செயல். அங்கதான் வச்சான் உங்களுக்குள்ள எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாத விஷயம். அவ பார்வதி இல்ல, அவ மகாலட்சுமி. அதனாலதான் மாயமாவோ மகாலட்சுமின்னு சொன்னான். அப்ப கன்னியாகுமரிய நீ உப்பு இருக்கிற கடலோ ஒரு விஷயமோ தாண்டி அங்க ஒரு மகாலட்சுமி தன்மை இருக்கு, மகாலட்சுமியோட செயல் இருக்கு, மகாலட்சுமியோட கடாச்சாரம் இருக்கு, மகாலட்சுமியோட முழு செயலும் கன்னியாகுமரியில நிறைஞ்சிருக்குங்கிறதுக்கு காரணம் அங்க இடகலை பின்களை சுழுமனையில இணைந்ததுக்கு அப்புறம் அங்க சூரியன் மட்டும் இருந்ததுக்கு அப்புறம் அப்ப ரெண்டு பேரும் சூரியனும் ஒண்ணு இல்லாம அப்படியே பேர் அழகுல இருந்து இன்னொரு அழகு தோன்றுனுச்சு. அதுதான் மகாலட்சுமி. இப்படி ஒரு செயல் வடிவம். அப்ப இந்த மகாலட்சுமியோட தன்மை வேற. இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஒரு ஞானிக்கு ஏற்பட்டாதான் வருமா. சும்மா ஒரு 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 செயல் வடிவத்துக்காக அது நடக்காதான். ஏதோ நம்ம போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி வழக்குல போய் கோத்தி வச்சுட்டு குபேரன் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லை. ரொம்ப கிளியரா அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி மகாலட்சுமி தோன்றும் போது என்ன செயல் வடிவமெல்லாம் நிகழும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னா, புது ஜெனரேஷன்ல 17 வயதுல இருக்கிற மாணவன் ஆண் பெண்கள்லாம் 30 வயதுக்குள்ள ஞான கல்வி கற்றுக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கப்படுமா. இது ஒரு யங்ஸ்டரா இருக்கிற மாணவர்களுக்கு ஞான கல்வி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படணும். அதோட செயல் வடிவம் நடக்கப்படணும். அப்ப அந்த மாணவர்கள்ட்ட சிறார் குழந்தைகள்ல இருந்து இந்த ஞானத்தை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் நடத்தப்படணும். அப்ப அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தை ஞானத்தை பற்றி பேசுறது, ஞானத்தை பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்துறது, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இந்த பிரபஞ்சத்தை பற்றி, இந்த பிரபஞ்சத்தோட சூழலை பற்றி, உடல்ல நடக்கிற தன்மைகளை பற்றி, பருவ மாற்றங்களை பற்றி, இந்த இயற்கையோட சூழல்களை பற்றி, அழிவை பற்றி, பிறப்பை பற்றி, இறப்பை பற்றி இந்த மாதிரி மாணவர்கள்ட்ட மிகப்பெரிய கலந்துரையாடல் தேவையான ஒரு சூழல் நடக்கப்படுமா. அதுக்கான ஒரு சூழல் இந்த மகாலட்சுமி தோன்றும் போது நடக்குமா. அப்போ ஒரு ஞானியோடைய செயல் ஒரு இந்த மாணவர்கள் சிறு செயல்களை நோக்கி அது பிரயாணித்து அந்த ஒரு வேலை செய்யும் போது ஒரு தேசத்துக்கு மட்டும் இல்லை, அந்த உலகத்துக்கே ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய செயலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதும் அதுக்குள்ளேருந்து கிடைக்கப்படுறது. அப்போ அந்த மகாலட்சுமி தன்மையோடைய முழு செயல் வடிவம் எப்படி இருக்கும்னா, அவங்களோட லைட்ஸ் வந்து எல்லோ, அவங்களுடைய லைட், அவங்களுடைய கலர், அந்த டோன் வந்து மஞ்சள் கலர் டோன், அந்த எல்லோஸ் தான் இருக்கும். நான் பணி செய்யும் போது எனக்கு ராமேஸ்வரத்துல இந்த மாதிரி ஒரு தன்மைக்குரிய விஷயம் தோன்றி பின்னாட்கள்ல நீங்க எப்படியாவது இந்த இடகலை பின்கலையிலேருந்து சுழுமனைக்கு வந்து நீங்க ஒரு அனுபவத்தை பெறணும் அப்படிங்கிறதான். இதுக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து ராமநாதபுரம் அப்படின்னு வந்ததுக்கு காரணமே அங்க ராமன் தோன்றுனா, அதனாலதான் ராமநாதபுரம் ராமன் உருவானா. அப்ப ராமன் வரும்போது இந்த மஞ்சள் நிறம் தோன்றுனுச்சான். யாரால தோன்றுனுச்சுன்னா இடகலையும் பின்களையும் உள்ள போய் சுழுமனையில ஒடுங்கினோன்னு சுழுமனையில இருந்தவன் ராமனாக இருந்தானா. அப்ப ராமனிடமிருந்து ஒரு மகாலட்சுமி தோன்றினாலாம். அப்ப மங்களம், ஞான கல்வி, ஞான செயல், ஞானத்துக்கான எல்லா செயலையும் ஒரு மனிதனுக்கு தேவைக்கு அதிகமான எல்லா சூழல்களும் உருவாக்கப்படுமா. அதுதான் சத்தியலோகம். அதுதான் மிகப்பெரிய
ஒரு மாற்றத்தையும் ஒரு செயலையும் உருவாக்கக்கூடிய செயலாக இருக்கும். அப்ப அவள் தோன்றா, அந்த மஞ்சள் நிறத்துக்குரியவள் தோன்றா அப்படின்னா அங்க ஒரு ஞானம் பிறக்குது. அப்படின்னா கல்வியே ஞானமா மாறும் அப்படிங்கிறது தான் அதோட செயல்படி. அப்ப சத்தியலோகத்துக்குள்ள கல்வி ஞான கல்வியாக சிறார்களுக்கு, குழந்தைகளுக்கு கிடைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கப்படும். அப்ப உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அந்த தன்மை கொண்ட ஒரு செயல் வடிவமா இருக்கு. அப்ப அவளை எப்படி அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ராமநாதபுரத்துக்குள்ள, அந்த ராமேஸ்வரத்துக்குள்ள நாம் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ராமேஸ்வரத்துல நீங்க இடகலை பின்கலையில தீவிரமா இருக்கிறீங்க. இடகலையும் பின்களையும் இணைந்து சுழுமுனைக்கு வந்ததுக்கு அப்புறம் வாய்ப்பு இருக்கு நான் வர்றதுக்கு. நீங்க அந்த சூழலை விரைவில் நீங்க உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவ ஒரு ஆசீர்வாதம், ஒரு விஷயமா ஒரு எப்படி ஒரு குறியீடா சொல்லிட்டு மறைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் எங்க எனக்கு அடுத்த கட்டமா சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த எல்லோஸ் வருதுன்னா, திருவையாறுல நம்ம தியாகராஜருடைய அந்த இடத்துக்குள்ள எனக்குள்ள ஒரு எல்லோ வேட்டியை போத்திக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நான் அங்கே உட்கார்றேன். அப்போதான் எல்லோஸ் எனக்கு அணியறதுக்கான ஒரு வாய்ப்பு. அந்த ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் நான் அதை அணிஞ்சிருந்தேன். அப்ப அந்த இடத்துக்குள்ளேயும் ஒரு முழுமையான செயல்பாடுகளுக்குள்ள மாறப்படணும். ஏன்னா ராமன் தான் தியாகராஜரே. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ராமன் தான் நம்ம அந்த கர்நாடகா சங்கீதத்தை தோற்றி வைத்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே தான். தியாகராஜர்னு நீங்க பார்க்கிறவர் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி. அதே ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியோட முழு செயலும் எது? பஞ்சமி திதி தான். அந்த இடத்துக்குள்ள நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த மஞ்சள் நிறத்தை போத்தி விரைவில் அப்பயும் என்ன சொல்றாங்க, இடகலை பின்கலையில நீங்க இணைஞ்சாதான் நான் வெளியில வர முடியும். அது இணைப்பு நடந்து அந்த 2 பேருமே ஒன்றும் இல்லாத தன்மைக்கு மாறினாதான் நான் வெளியில வர முடியும். அப்ப உங்களுக்குள்ள இந்த தியானம் நடக்குது, மலருது, செயல் இருக்கு. இது முழுமை பெற்றாதான் எனக்கு ரோல். ஆனா எனக்கு ரோல் இல்லை. இப்ப பாருங்க, எனக்கு என்னோட ரோல் எங்க இருக்கும் அப்படின்னா, நீங்க முழுமை பெற்றாதான் எனக்கு ரோல். அப்ப ஒரு உலகம் தோன்றுவது, தோற்றி வைக்கிறது, ஒரு காலம் உருவாகிறது, ஒரு தன்மையில ஒரு அலைவரிசை உருவாகிறது. வெண்பட்டுல ஒரு அலைவரிசைங்க, ஒரு அழகியலான வெண்பட்டுல ஒரு அலைவரிசை. அந்த அலைவரிசையோடைய முழு தன்மை லைட்ஸா அப்படி என்னன்னு பார்த்தா எல்லோஸ். அப்ப அந்த அம்மா இந்த ஏழை பணக்காரன் அந்த மாதிரி சூழல்கள் இல்லாம, பஞ்சம் இல்லாத அந்த சூழலை உருவாக்குறதுக்கும், ஒரு அடிப்படையா ஒருத்தருக்கு ஞான கல்வி கிடைக்கிறதுக்கும் அந்த சூழல் உருவாகும். அப்ப ஞான கல்வியும் பஞ்சம் இல்லாத ஒரு விஷயம் வருதுன்னா அது சத்தியலோகமா என்னவா இருக்கும் நீங்களே பார்த்துக்கங்க. அப்ப சத்தியலோகம் எப்படி உருவாகும்னா, பஞ்சாங்கத்தை தூக்கிட்டு நான் தியானம் பண்ணேன், பிறக்க போகுது, வரப்போகுது, நாளைக்கு காலையில இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அதுக்கப்புறம் தீபாவளின்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு ஞானி அதான் பாருங்க, ராமேஸ்வரத்துல நான் நிக்கிறேங்க, ஆன்ம விடுதலை கொடுத்த. அப்போ ஒரு மஞ்சள் சொல்லுது, நீங்க இடகலை பின்கலையில மிகப்பெரிய தியானம் பண்றீங்க, அந்த தியானத்துல இருக்கிறீங்க. இந்த இடக்கலையும் பின்கலையும் இணையணும். இது சுழுமுனையில இணையணும். அங்க சுழுமுனையில இணைந்து நீங்க 2 பேரும் ஒன்றும் இல்லாமல் போனால் நான் வர வாய்ப்பு இருக்கு. அப்பதான் இந்த சத்திய யுகம் பிறக்கும். ஏன்னா பிறக்காது. இது பிறந்தது எப்ப பிறந்தது? ராமனால் பிறந்தது. ராமன் வரும்போது நான் வேலை செஞ்சேன். இதே ராமநாதபுரத்துல ராமன் வரும்போது நான் பிறந்தேன். அப்ப ராமன் சீதாவும் இணைஞ்சு ஒன்னா அந்த சுழுமுனையில இருந்தாங்க. அப்ப நான் வந்தேன். அப்ப ராமன் என்பவன் யாரு? ராமன் ஏன் களத்துல போர் செய்யல, ஆஞ்சநேயன் போர் செய்யணும்? அவன் ஒன்றும் இல்லாதவன். அவன் பேர் அழகங்க. அதான் சொல்றாங்களே, இந்த மாதிரி சுழுமுனையில இருந்து ஒருத்தன் அந்த 2 பேரும் இணைஞ்சிட்டாங்கன்னா அவனை வர்ணிக்க முடியாது. அப்படி ஒரு விஷயம். அதனாலதான் அந்த அலைவரிசை டிவைனா அவ்வளோ பெரிய அந்த கலர்ஸா அப்படியே நம்மளை கண்ணை பறிக்கிற மாதிரி காட்டுறதுக்கான காரணம் தான். ஒரு நம்மளுடைய பண்டைய காலத்துடைய புகைப்படம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தேவி உட்கார்ந்துருப்பா, ஒரு நீர் வீழ்ச்சி அப்படியே அழகா கொட்டும். அந்த இடத்தை பார்க்கும்போது அப்படியே மெய் சிலுத்து போகும். இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னன்னா, இடகலை பின்கலையில சுழுமுனையில ஒருத்தன் இணைஞ்சவன் அந்த பேக்ட்ராப்பை மாத்திட்டு போயிடுவானா. அதான் சொல்றாங்க, அந்த பகுதி சொர்க்கம். அதான் சொர்க்கம். மனம் இல்லாதவனுக்கு, மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழ்றவனுடைய இடம் பேரு சொர்க்கம். மனம் இருக்கிறவனுக்கு, மாண்டு போறவன் இருக்கிற இடம் நரகம்.
அப்படிதான் அந்த அந்த சூழலை வந்து சொல்லும்போது, அப்புறம் அங்கிருந்து திருப்பியும் வந்து எனக்கு திருவையாறுல அதோடைய வடிவத்தை கொடுத்து, அந்த வடிவத்துக்குள்ளேருந்து சொல்லி, அதுக்கான ஒரு வேலைய, அதுக்கான விஷயம், வாய்ப்பு கிடைத்தா அப்படிங்கிறது தான். அது கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிருச்சு. புரியுதுங்களா? 1 இயர் அந்த திருவையாறுல எனக்கு நடந்த விஷயம் வந்து 1 வருஷம். அதுக்கப்புறம் இந்த அனுபவம் இந்த சுழற்சியில ஏற்படும்போது, பஞ்சாங்கத்தை தூக்கிட்டு வந்து சத்தியலோகம் பிறந்துச்சுன்னு நான் சொல்லல. எனக்குள்ள சுழுமுனையில இடகலை பின்களையா போய் சுழுமுனையில போய் ஒடுங்குனுச்சு. அப்ப ஒடுங்கும் போது அந்த சுழுமுனையிலே இருந்துச்சு. அந்த சுழுமுனையில இருந்து தேவி உள்ள மறைஞ்சா. அப்ப பிறந்தது சொல்லு அப்படின்னுச்சு. இது நடக்கும், இந்த உலகத்துக்குள்ள இதுதான் வேலை, இப்ப சொல்லுனுச்சு. அடுத்தது அந்த மஞ்சள், நீங்கள் இணைந்தீர்கள், கலந்தீர்கள், மறைந்தீர்கள், நான் பிறந்தேன். வந்துட்டேன். சும்மா நான் உங்களை வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போனதா இருந்துச்சுல, நோ இன்ஸ்ட்ரக்ஷன். நான் வந்துட்டேன். தயவு கூர்ந்து குருநாதர், நீங்க குரு அப்படின்னா குருநாதர் எல்லாம் கிடையாது, வெறும் குரு. முன்னாடி இருக்க கூட பின்னாடி இருக்க கூட வெறும் குரு. குருனா ஒண்ணும் இல்லை, அதான் குரு. அந்த குரு எப்படியாவது சிறார்களுக்கு ஞான கல்வியை கொடுங்க, குழந்தைகளுக்கு ஞான செயலை கொடுங்க. ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் 17 வயது மாணவர்களுக்கு, ஆண் பெண்களுக்கெல்லாம் இந்த ஞான கல்வி கிடைக்கப்பட்டே ஆகணும். அவங்களுக்கு இதை பற்றி பேசப்பட்டே ஆகணும். இந்த சூழல் உருவாக்கப்பட்ட ஆகணும் அப்படிங்கிறது அதோடைய செயல் வடிவம். இது எப்படி, என்ன மாதிரி சூழல் அப்படிங்கிறதெல்லாம் காலமும் சூழல்களும் அதை நிச்சயமாக அது ஒரு தீர்மானத்துக்குள்ள, அது ஒரு வடிவத்துக்குள்ள மாறும். அதுக்கான ஒரு வேலைகள் அது நிச்சயமா வேற ஒரு வடிவத்துக்குள்ள நடக்கும். அப்போ ஒரு அனுபவம், ஒரு தியானம், ஒரு ரியலா எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் ஒருத்தர் வந்து சொல்லக்கூட முடியாது, டிஸ்கஷனே பண்ண முடியாது. சும்மா அப்படி 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 பார்த்துட்டு எங்கேயாவது ஒரு குறிப்பை எழுதி வச்சுட்டு அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அதை படிச்சு வேணா நம்ம சிலாகாச்சிக்கலாம். இப்ப நீங்க கொஞ்சோண்டு உட்காந்து யோசிச்சு பாருங்க. ராமன் இருக்கும்போது ராமனை நீங்க பார்த்துருக்கீங்களா? ராமன் எப்படி இருந்திருப்பாருன்னு தெரியுமா? ராமன் காலகட்டத்தில் நீங்க இருந்தீங்களான்னு முதல்ல தெரியுமா? அப்போ ஒரு லைவ்ல நான் ஒரு மனுஷன், நான் ஒரு மனம். ஆனா நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை, ஒரு ஆப்போசிட்லேருந்து ஒரு குரல் கேட்குதுன்னா அது எப்படியாப்பட்ட ஒரு சூழல், எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அப்ப இதோடைய தன்மைகள் வேற ஒரு வடிவத்துக்குள்ள மாறப்படணும் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். அப்ப ஒரு ஒரு அடிநாதத்தோட இங்க இருக்கிற அடிப்படையில எதுவுமே சரியில்லை. அதுக்காகத்தான் இந்த மாதிரி இடைகளை பின்களை இணைந்தவன் பேசவே முடியாதவனை பேச வைக்கிறதுக்கு காரணம் இங்க அடிப்படையே சரியில்லை. அடிப்படைக்கு சரியாகணும்னா பேசியாகணும். அப்ப வெறும் மழை மட்டும் பெஞ்சா சரியா இருக்காது, மின்னல் வரணும், இடி வரணும். அப்ப ஞானத்தை வந்து சூட்சமத்துக்குள்ள தடுத்து ஆட்கொண்டா மட்டும் சரி வராது. சில இடத்துல இடிக்கப்படணும், சில இடத்துல இசைக்கப்படணும், சில இடத்துல ஒழிக்கப்படணும், சில இடத்துல மறையப்படணும், சில இடத்துல தோன்றப்படணும். அப்ப ஒரு வடிவத்துக்குள்ள இருந்து செயல்பட முடியாது. பல்வேறுபட்ட வடிவங்கள்ல, பல்வேறுபட்ட சூழல்கள்ல இருந்து செயல்பட. அப்ப நம்ம மகாலட்சுமி, குபேரன் நம்ம பார்க்கிற விதங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த மகாலட்சுமியோட தன்மை இருக்கு பாருங்க. அடுத்தது இன்னொன்னு சொல்றாங்க, மகாலட்சுமி நான் ரொம்ப பேரழகி. எப்படி? ரொம்ப ரொம்ப பேரழகி. அதை யார் சொல்றாங்க? கொல்கத்தாவில் இருக்கிற ராமகிருஷ்ணனுக்கு வாழ்க்கை கொடுத்த காளி சொல்றா, மகாலட்சுமி வந்து பேரழகி, வர்ணிக்க முடியாத ஒரு அழகி. இப்படி ஒரு பெண் சமூகத்துல நான் அப்படி ஒரு அழகியை பார்த்ததே இல்லைங்கிறத காளி சொல்றாங்க. இப்படி ஒரு அழகியை நான் பார்த்தது இல்லை. ஐயோ, அப்படி ஒரு அழகி, சூரியனுக்கு சந்திரனுக்கு சேர்ந்து பிறந்தவ, அப்படி ஒரு அழகி. ஆனா இவகிட்ட 1% கூட இவளை யாரும் பார்த்து திருமணம் பண்ணிக்கணும், இந்த தாம்பத்தியம் இந்த மாதிரிலாம் யாருமே நினைச்சிட முடியாதான். ஏன்னா அவ பிறந்தது உணர்வற்ற தன்மையில் இருக்கிற ஒருத்தட்டேருந்து வந்தாலாம். அவ எப்படி வந்திருக்காளாம்? உணர்வற்ற தன்மையிலேருந்து வந்திருக்கிறாளாம். அப்ப அவளுக்குள்ளயும் தனக்குள்ள திருமணம், தனக்குள்ள அந்த மாதிரி பந்தம், அந்த மாதிரி பரிபாலனம் அது மாதிரி இருக்காதான். அவளையும் அந்த மாதிரி பார்த்துட முடியாதான். அது எப்படியாப்பட்ட ஒரு சூழல், எப்படியாப்பட்ட ஒரு செயல் வடிவம் அப்படிங்கிறத பாருங்க. குழந்தையா பாலா பாவாடை சட்டையோட இருக்கிறா, இவ சேலையோட தான் இருப்பா.
ஒரு நிதானமான வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறா. ஆனா முழுக்க முழுக்க அந்த ஞான பரப்பளவை, அந்த ஞான செயலை, அந்த வடிவத்தை, அதை எடுத்துட்டு போறதுக்கு அதே மாதிரி அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி எது இடகலை பின்களை அந்த ரெண்டையும் இணைந்த சுழுமனையில இணைந்த ஒருத்தர் ஒன்றும் இல்லாம 2 பேரும் போனாங்கல்ல, அவங்களுக்கு அவங்களால வெளியில வந்து ஒருத்தரா இருக்கிறாரு, ஏகனா இருக்கிறாரு. அவருக்கு பணிவிடை செய்ய வந்தவள் நான். அப்ப அவங்களுடைய பணி நடக்கும்போது என்னுடைய ஒர்க்கு பயங்கரமா இருக்கும். அவர் எங்க இருக்கிறாரோ அங்க நான் இருப்பேன். அவரோடு அந்த பணியை செம்மன நான் செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய செயல்பாடு. அப்ப இதெல்லாம் இந்து புராணங்கள்ல, இந்து இதிகாசத்துல, இந்து மதத்துல சூப்பரா கதை சொல்றாங்க, கதை ஓட்டுறாங்கன்னு பிற மதத்துல உள்ளவங்கள, பிற மனிதர்களோ உட்காந்து யோசிப்பான். அவன் மனம் படைத்தவன். அவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் கதை கேட்டும் கதை சொல்றத பார்த்தும் கதையாவே படிச்சு பழக்கப்பட்டவன். மனம் இருக்கிற மனிதன் அவன் வந்து ஒரு மாவு பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டு அதை ஃபீலா, அதை நாவலா எழுதிட்டே உட்காந்துருப்பான். அவன் எழுதுறத மட்டும் அது ரியலும்பான். அது ஒரு ரியலான விஷயங்க. அப்படியே ஒருத்தன் வந்தான் அப்படியே ஒரு செருப்பை போட்டு, பழைய செருப்பை போட்டே வந்தான். ரொம்ப தூரம் நடந்து போனான். ஒரு இடத்துல செருப்பு பிஞ்சு போச்சு. இப்போ அவனோட செருப்பையும் தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்தான் அப்படின்னு இதை ஒரு ரியலாவே நடந்தான்னு ஒரு 5 பக்கத்துக்கு எழுதிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் கேட்டா இது ரியல் பாரு. ஆனா இறைவனுடைய விஷயத்தை கற்பனை கதைன்றுவர். மனம் இருந்தா ஒரு நிஜம் கூட கற்பனையா தான் தோணும். புரியுதுங்களா? அப்ப கற்பனை நிஜமா தோணும். இங்க என்ன ஆயிடுச்சு, மனம் வந்து கற்பனை எல்லாம் நிஜமா தெரியுது, நிஜமெல்லாம் கற்பனையா தெரியுது. நம்ம ஊர்ல இருக்கிற கடவுள், நம்ம ஊர்ல இருக்கிற தத்துவம், நம்ம ஊர்ல இருக்கிற கொள்கை, நம்ம ஊர்ல இருக்கிற செயல் எல்லாமே கற்பனையா ஆக்கிட்டாங்க. கற்பனையில இருக்கிற எல்லா பொருளையும் ரியல், இது ஒரு நாவல், இது ஒரு ரியலிஸ்டிக்கான விஷயம், ரொம்ப யதார்த்தமான எழுத்து நடை அப்படின்னு சொல்லி இதுதான் நிஜம் அப்படின்னு கொடுக்குறான். அதுதான் உலகம் தோன்றதுலேருந்து ராமனை கண்டுபிடிக்கிறதோ, ராமனை விவாதிக்கிறதோ நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ள இருக்க நிஜத்தை பார்த்தாதானே தெரியும் அவனுக்கு. பார்க்காதவனுக்கு என்ன தெரியும்? அதான் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ராமன் ஒரு காலமும் நீ வந்து தவறா பார்த்துற. அவன் வந்து பாருங்க, ஒண்ணு இல்லாதவன். அவன் எப்படி இந்துவா இருப்பான்? ஒண்ணுமே இல்லாதவன். அவன் எப்படி பிராமணரா இருப்பான்? ஒண்ணுமே இல்லாதவன் அவன் எப்படிப்பா நீ நினைக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரமா இருப்பான்? அவன் வேறப்பா. அவன் அந்த ஒண்ணும் இல்லை அப்படின்னா அவன் வந்து ஒரு அலைவரிசையா இருக்கிறாங்கிறது தான் அதோடைய செயல் வடிவமே. புரியுதுங்களா? நீங்க பார்த்து ரசிக்கிற எல்லா விஷயமும் பேக்ட்ராப்ல, கையில இருக்கிற போனு, டிவி, லேப்டாப் எல்லாத்துக்குள்ளயும் அந்த காட்சிகள் படுத்தின விதம் பின்னாடி இருக்கிற அலைவரிசையினால செயல்படுத்த முடியுது. இப்ப தலையில ஒரு சின்ன செயல்னால இந்த கண்கள், இந்த மூக்கு, இந்த வாய், இந்த செயல், இந்த வடிவம் எல்லாம் இருக்கு. ஆனா பின்னாடி தான் என்ன இருக்கு? எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்கு, ஒயர் எல்லாம் பின்னாடி. அப்புறம் முன்னாடி கொஞ்சம் இருக்கு. தலைக்கு உச்சியில ஒரு ஆண்டனா, இந்த செயல், இந்த வடிவம், இதெல்லாம் வந்து ஈர்க்கக்கூடிய செயல்லாம் இருக்கு. அப்ப இந்த மெயின் இருக்கிற இந்த ஒயர் பாக்ஸ் எல்லாம் வந்து ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. எவனும் எலக்ட்ரிக்கல் ரூமுக்குள்ளே போறதில்ல. வெளியில அந்த சீலிங்கை பார்த்து, லைட்டை பார்த்து, வீட்டை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறான். தன்னுடைய முகத்தை பார்த்து ரசிக்கிறான், கண்ணை பார்த்து ரசிக்கிறான், மூக்கை பார்த்து ரசிக்கிறான். உள்ள இருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் ரூமுக்குள்ள எந்த ஒயரோட கனெக்ட் ஆகுது, எந்த ஒயர் எதோட போகுது, எது எதோட கனெக்ட் ஆகிருக்கு, எது எதோட ஈர்க்கு கொடுக்குது அப்படிங்கிறது அவனுக்கு முழுமையா தெரியல. இதுக்குள்ள தத்துவமா, இதுக்குள்ள உயர்ந்த கல்வியா, பெரும் பெஸ்ட் கல்வியா படிச்ச ஒரு மருத்துவரே இதுக்குள்ள தடுமாறுறாரு. அவரு இல்ல. ஒரு விஞ்ஞானி இதுக்குள்ள இல்ல. ஆனா ஒரு பரதேசி, ஒரு பிச்சைக்காரன், கல்வி அறிவே இல்லாதவன், இந்த விஞ்ஞானி டாக்டர் கண்டுபிடிக்க முடியாத கண்டுபிடிச்சுக்கிட்டு அவன் வந்து தத்துவமா அள்ளி வீசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். எங்க இந்த உலகத்துல நீங்க கொண்டாடுறீங்க, எவனாவது இந்தியாவில் ஒரு பெரிய உயர்ந்த கல்வி படைத்தவன், உயர்ந்த பெரிய நீங்க சொல்றீங்கல்ல, இந்த இவங்க ராஜா, அந்த மன்னன், இந்த மன்னன், எவங்க சிக்காகோவுக்கு அமுச்சு விட்டவன்? ஒரு படிக்காத முட்டாள் ராமகிருஷ்ணன் தாங்க விவேகானந்தர் சிக்காகோவுக்கு அமுச்சு விட்டான்.
ஒரு முட்டாள் தாங்க கண்டுபிடிச்சான். இவன் வருவான்டா, உலகத்துக்கு பேசப்படுவான்டா, இவன் வேறடா. எவன் கண்டுபிடிச்சான்? கொல்கத்தாவில் இருக்கு. எவங்க கண்டுபிடிச்சான்? விவேகானந்தரை எவன் கண்டுபிடிச்சான்? இவன் வேறடா இவன் அப்படின்னு கண்டுபிடிச்சவன் யாரு? ஒரு முட்டாள் கண்டுபிடிச்சான். எந்த கல்வி அறிவிகளை, எந்த பல்கலைக்கழகத்தை படிச்சவன் ராமகிருஷ்ணன்? எப்படி கண்டுபிடிச்சான்? இதானே, இது சாதாரண விஷயமா? அப்ப இது எப்படி நடக்கும்? அதுதான் அவன் என்னன்னா, அவன் வெளியில இல்லை, அவன் உள்ள போய் அந்த மோட்டார் ரூம்ல எங்க பீஸ் போயிருக்கா, எங்க ஒயர் எங்க இருக்கு அப்படின்னு வந்து எல்லாத்தையும் ஒரு எலக்ட்ரிக்கல்ல இருக்கிற அந்த அவன் பண்ணுவான்ல, ஒரு அவங்க பேர் என்ன சொல்லுவாங்க, எலக்ட்ரீஷியனா இருந்து உள்ள இருக்கிற எல்லா ஒயரையும் போய் பார்த்துட்டு வந்தாங்க ஒரு ஞானி. அவன் வந்து தினந்தோறும் ராமகிருஷ்ணன் என்ன சொல்றான்னா, நான் ஒரு எலக்ட்ரீஷியன் தான், எரியிற ரைட்டு என் தாய் காளிங்கிறான். புரியுதா? நான் வந்து அவ்வப்போது அந்த ஒயரெல்லாம் மட்டும் அங்கங்க போய் டெஸ்டரை வச்சு செக் பண்ணிட்டு வர்றதான் எனக்கு வேலை. புரியுதா? அப்படிங்கிறான். அவன் ஒரு எலக்ட்ரீஷியனா உள்ள வாழ்றான், உள்ள பார்க்கறான், உள்ள ஒரு செயல் வடிவத்தை பண்றான். ஆனா மனிதனாக இருக்கப்பட்டவன் எலக்ட்ரீஷியனை இன்னொருத்தனை கூப்பிடுறான். வீட்டில் லைட்டு பீஸ் போயிடுச்சுன்னா ஒரு ஒரிஜினல் எலக்ட்ரீஷியனை கூப்பிடுறான். உடல்ல பல்புல ஏதாவது பீஸ் போயிடுச்சுன்னா இந்த வெள்ளைக்கோட்டு போட்ட டாக்டர்கிட்ட போய் நின்றுட்டு உள்ள இந்த லைட்டில் எரியும் போதே மினுக்கு 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 மினுக்குன்னு எரியுது. அப்புறமா வந்து லைட்டாக கையை இப்படி 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 ஆடுது, ஆடும்போது கால் இப்படி இப்படி நடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அவன் சொல்கிறான், எர்த்து கம்பி எதுவும் சரியில்லையோ, இருங்க படுங்க அப்படின்னு சொல்லி படுக்க போட்டு ஒரு லைட்டை போட்டு விட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு வரான். அப்புறமா அங்கே வாங்க, உங்களுக்கு அங்கே ஒரு தண்ணி போகும்போது அந்த தண்ணியில் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ரத்தம் ஓடுதில்ல, அந்த ரத்தத்தில் ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் அந்த மோஷனில் கொஞ்சம் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்குன்னு அவன் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறான். ஆனால் நீ என்ன பண்ணுற? அங்கே உன் உடலை கொடுத்துட்டு உன் வீட்டில் இருக்கிற ஏதோ தங்க இங்க காசையும் கொடுத்துட்டு அந்த பெட்டில் அப்படியே படுத்துக்கிட்டு பிழைப்போமா பிழைக்க மாட்டோமா, வருவோமா வரமாட்டோமா, என்ன ஆகும் இந்த பல்ப்பு, அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் இருக்கிற. அப்போ ஞானி சொல்கிறான், உன் உடலுக்கு இன்னொருத்தன் யாரா எலக்ட்ரீஷியனு? நீ தாண்டா எலக்ட்ரீஷியனு, நீ தாண்டா எல்லாமே இந்த உடலுக்கு. இந்த உடலுக்கு ஏன் இன்னொருத்தன்? நான் தான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்த உடலுக்கு எதுக்கு இன்னொருத்தர், எதுக்கு ஜாதகக்காரரு, எதுக்கு டாக்டரு? உன் உடலை நீ அறியாத பட்சத்தில் இவங்கெல்லாம் உனக்கு தேவைப்படுறாங்க. இப்போ அறிகிற பட்சத்தில் உனக்கே ஒரு ஒயரை சரி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து உருவாகும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப ராமகிருஷ்ணருக்குள்ள அந்த விஷயம் இருந்துச்சு. அதே தான் ஒரு ஞானிக்குள்ளையும். ஒரு தியானங்கிறது என்னன்னா, உன்னை வந்து எப்படின்னா நீயே உன்னை பார்த்துக்கங்கிறது தான் என்ன, உனக்கு எனக்கு இருக்கிற பந்தம், உனக்கு எனக்கு இருக்கிற அந்த கான்வர்சேஷன். ஊரே கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது என்ன சட்டியில் ஒரு வடையை போட்டு குவியலாக குவிச்சுக்கிட்டு இருக்கும் போதும், அங்கே வந்து வெடியை போட்டு கத்திக்கிட்டு இருக்கும் போதும் நீ இங்கே உட்காந்துருக்கன்னா உனக்கு எனக்கு உள்ள என்னன்னா, உன் உடலை நீ பார்த்துக்கணும், இன்னொருத்தன் தேவைப்படக்கூடாது, இன்னொருத்தன் அவசியம் படக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை உருவாக்குறதுக்கு நீ ஒரு சூழல் பண்ணு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உரையாடல், இந்த செயல் வடிவம். வேற இதுக்குள்ள நம்ம பாரம்பரியத்துக்குள்ள நம்மளுடைய முறைகள்ல கதை எழுதி வச்சது என்னன்னா, ஒருத்தர் யாராவது அபூர்வமாக ஒரு அனுபவம் பெற்று வருவாங்க, அவங்க கிட்ட விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவங்கள பார்த்துட்டு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டுவோன்னு நீ போறேன்னு நினைக்கிற. அது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது நம்மளுடைய ரோல் இல்லை. நாம ஒரு பியூரா கொஞ்சமாச்சும் ஒரு பெரிய ஒரு அளவுக்கு இல்லைனாலும் ஒரு நம்மளை நடைமுறைக்கு ஒரு ப்ராக்டிக்கலாச்சும் நம்மளை உணர்ந்து நம்மளை நம்ம சரி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புக்காக உருவாக்கிக்கணும் தான் எங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கறதுக்கு பிரபஞ்சம் உங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கிறது. இதுக்குள்ள தனிப்பட்ட முறையில் ஒரு குருவுக்கு எந்த வெயிட்டேஜே கிடையாது. அவரை பார்த்து வணங்கி அவர் என்ன சொல்லிட போறாரு, என்ன செஞ்சிட போறாரு, ஆசீர்வாதம் இதெல்லாம் இல்லைங்க. அடிப்படையா இதெல்லாம் நம்ம வந்து அவசியம் வந்து புரிஞ்சு அது ஒரு செயல் பண்ணிக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் வந்து கருதுறேன். அப்போ நான் ஒவ்வொரு நாளுக்குள்ளேயும் ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் நான் உங்ககிட்ட சொல்றதோ நான் பேசுறதோ ரொம்ப சின்சியரா நம்ம வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி இது ஏதோ ஒரு மாணவர்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்துங்கிறதுக்காக தான் நம்ம இதை தெரியப்படுத்துறோம்.